ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட் வந்து எதுக்கு நாங்கள் டெடிகேட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொன்னால் ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் ஸ்ரீலங்கன் அட்வான்ஸ் லெவல் சிலபஸ் ஐந்தாவது தவணைக்கான ஒரு சின்ன கைடன்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டு பாரோம். அதுல ஆல்ரெடி 33 கேள்வி மட்டுமே ஃபுல்லா பார்த்துருந்தோம். அதில் எல்லா வீடியோஸும் எங்களோட சேம் ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் அடுத்த செஷனுக்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. இதுல நாங்கள் 34வது கேள்வியில இருந்து அதுக்கு பிறகு வார கேள்விகள் மட்டும் பார்க்க போறோம். மெயினா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றதுதான் நீங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இஆர் டயக்ராம் இருக்கு. இஆர் டயக்ராம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு நல்ல கேள்வி உண்டு. இப்போ இந்த இஆர் டயக்ரத்தை ஃபர்ஸ்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வரேன். அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பின்வரும் இஆர் வரைபடத்தை கருதுக. ஒரு ஊழியர் எம்ப்ளாயி அவர் வழிநடாத்தும் கருத்திட்டம் ப்ரொஜெக்ட் இடையிலான தொடர்புடைமையை தருகின்றது. அப்ப இந்த இடத்துல நாங்கள் எதை மென்ஷன் பண்ணணும்னா ஒரு எம்ப்ளாயி, இப்போ இந்த எம்ப்ளாயி என்று சொல்லி இருக்கிறார், இவருக்கு என்று சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கு. ஸோ ஒரு எம்ப்ளாயி ஒரு ப்ரொஜெக்டை லீட் பண்ணலாம். லீட் பண்றேன்டா அவர் தான் ஹெட்டா இருப்பார் அந்த ப்ரொஜெக்ட். ஒரு எம்ப்ளாயி ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொஜெக்டை வந்து லீட் பண்ணலாம். ஒன் டு மெனி தான். ஒரு எம்ப்ளாயி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரொஜெக்டை லீட் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஒரு எம்ப்ளாயி தான் லீடா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு எம்ப்ளாயி என்று சொன்னா எனக்கு ஏபிசி என்று 3 ப்ரொஜெக்ட் நான் லீட் பண்ணுவேன். நான் தான் 3 ப்ரொஜெக்டுக்கும் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஏ என்ற ப்ரொஜெக்டுக்கு நான் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளான ஒரே ஒரு எம்ப்ளாயி. என்னை விட வேறு எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சினாரியோ தந்திருக்கேன். இனி ஒரு எம்ப்ளாயி என்று சொன்னா எனக்கு எம்ப்ளாயி நம்பர் 1 இருக்கும், அதுதான் பிரைமரி கீ. அடுத்து எனக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து 2 பகுதிகளை கொண்டிருக்கும். எனக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும். மேல் ஓ ஃபீமேல் என்ற ஜெண்டர் வந்து எனக்கு இருக்கு. அடுத்து வந்து ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்ட் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோமா இருந்தால் ஒவ்வொரு ப்ரொஜெக்டுக்கும் ஐடி இருக்கும். அந்த ப்ரொஜெக்டுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லொகேஷன்ஸ் இருக்கும். இது வந்து மல்டி வேல்யூ ஆட்டிடியூட், அதாவது வந்து பல் பெறுமதி பண்பு, மல்டி வேல்யூ அட்ரிபியூட். ஒவ்வொரு ப்ரொஜெக்டும் வித்தியாசமான ஆரம்ப திகதிகள், ஸ்டார்ட் டேட்ல இருக்கு. இதுதான் இங்க இருக்க போற விஷயம். இப்ப என்ன நடக்கும்னா ஒன் டு மெனி என்ற ரிலேஷன்ஷிப்பை நீங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீயை கொண்டு வந்து மெனி பக்கம் நீங்கள் ஆட் பண்ணியே ஆக வேண்டும். சில ரூல்ஸ் இருக்கு. லொஜிக்கல் ஸ்கீமா, அதாவது வந்து லொஜிக்கல் ஸ்கீமான்றதின்ற ஃபுல் வீடியோ எப்படி லொஜிக்கல் ஸ்கீமா நாங்கள் எழுதலாம், அதால வர அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி ஒரு தனி யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லொஜிக்கல் ஸ்கீமா அப்படின்றதின்ற வீடியோன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை பார்த்துட்டு பிறகு இந்த வீடியோவில் இந்த கேள்வி பார்ப்பீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஒன் டு மெனி என்ற ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீயை கொண்டு வந்து மெனி பக்கம் ஆட் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ எம்ப்ளாயி நம்பர் அப்படின்றது கட்டாயம் ப்ரொஜெக்ட் என்றதோட நாங்கள் இணைத்து எழுதியிருக்க வேணும் ஸ்கீமா எழுதி. அடுத்தது ஸ்டார்ட் டேட்ன்றதையும் கொண்டு வந்து நாங்கள் மெனி பக்கம் ப்ரொஜெக்ட் பக்கம் இணைத்து எழுத வேணும். அடுத்த விஷயம், இது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்டை நாங்க தனியா ஒரு டேபிள் தனி தொடர்பா நாங்க எழுதவும். இவ்வளவு நிபந்தனைகளும் சரியா இருக்கிற மாதிரி நான் என்ன செய்ய வேணும் சொன்னா இந்த இடத்துல ஒரு தொடர்புடைமையை கண்டுபிடிக்கணும். இதுதான் எங்களோட மெயினான ஐடியா. ஸோ ஒன் பை ஒன்னா என்ன செய்வோம்னு சொன்னால் நாங்கள் இதுக்கான ஆன்சர் எப்படி வரலாம், எது சரி எது பிழை எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி கொண்டு வருவோம். ஃபர்ஸ்டா இந்த 34வது கேள்வின்ற முதலாவது விட பாத்தீங்கள் என்றால் எம்ப்ளாயி அப்படி என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகும். எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயி நம்பர் இருக்கு. ஸோ இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜெண்டர் இருக்கு, அதுவும் ஓகே.
டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. பாருங்க, எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், அந்த நேமின் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தான் மென்ஷன் பண்ண முடியும். உண்மையில நாங்கள் இதை ஜாயின் பண்றது இல்லை. எம்ப்ளாயி நேமை நாங்கள் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஒருங்கு சேர் பண்புகள், அதாவது வந்து கம்போசிட் அட்ரிபியூட் சொல்லி இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் ட்ரெண்டா பிரிச்சு எளிமைப்படுத்தப்பட்ட ஃபார்மேட்டை தான் நீங்க இணைக்கும். ஸோ எம்ப்ளாயி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எல்லாம் வந்துடும். எனி ஜெண்டர் எங்களுக்கு தேவை, டேட் ஆஃப் பர்த் வேணும். ஸோ முதலாவது தொடர்பு சரி. இப்ப ரெண்டாவது எல்லாம் பிழை. இந்த 2, 3, 4, 5 எல்லாம் பிழை. ஏன் பிழைன்னு பார்க்கும். எம்ப்ளாயி நம்பர் சரி, ஜெண்டர் சரி, டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாம் சரி. ப்ரொஜெக்ட் ஐடி அப்படின்றத தேவையில்லாமல் இங்க கொண்டு போட்டாச்சு. உண்மையில ப்ரொஜெக்ட் ஐடியை கொண்டு நாங்கள் இங்க எழுதலாம். எம்ப்ளாயி ஐடியை தான் கொண்டு இங்க எழுத வேணும். இந்த ஒன் டு மெனி என்று சொல்லி ஒன் பக்கம் இருக்கிற பிரைமரி கீயை தான் மெனி பக்கம் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ செகண்ட் பண்றோம். இப்ப நாங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ப்ரொஜெக்ட் அப்படின்றது ப்ரொஜெக்ட் ஐடியை கொண்டிருக்குது, லீடர் அப்படின்றத கொண்டு வந்திருக்கு. இப்ப லீடர் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல அது ஒரு தனி ஒரு நேம் மாதிரி. இங்க லீடர்ண்டா என்ன, எங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. சோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்துடும். ப்ரொஜெக்ட்ன்றதுல ப்ரொஜெக்ட் ஐடி லீடர், திரும்பவும் லீடர். நீங்க மேபி எம்ப்ளாயி நம்பரை சொல்றாரோ தெரியல, எம்ப்ளாயி நம்பரை மேபி சேர்க்கலாம் கொண்டு. அப்படி சேர்த்தாலும் ப்ரொஜெக்ட் ஐடியோட சேர்த்து இந்த லீடர், ஸ்டார்ட் டேட் இவ்வளவு இருக்கவன். லொக்கேஷன் வந்து நாங்க சேர்க்கவே இல்லை. லொக்கேஷன் அப்படின்றது சேர்க்கவே இல்லாது. என்ற லொக்கேஷன் தனி ஒரு அட்டவணையா வந்திருக்கும். லீட் போட்டு திரும்ப எம்ப்ளாயி நம்பர், ப்ரொஜெக்ட் ஐடி, ஸ்டார்ட் டேட் போனோம். இது மெனி டு மெனி என்று சொன்னா மட்டும்தான் மூன்றாவது அட்டவணையை உருவாக்கலாம். இந்த லீடுக்கு வந்து நீங்க புதுசா ஒரு அட்டவணை உருவாக்க தேவை. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த கன்செப்டை கன்சிடர் பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எங்களுக்கு ஓரளவு ஓகே இருக்கும். சரியான அமை வடிவம் இந்த லொஜிக்கல் ஸ்கீமால எது வருமெண்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேன்றது எங்களுக்கு ஓரளவு அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 5 ஆன்சர்லையும் முதலாம் ஓரளவுன்றதை விட ஓகே. உண்மையில சில பிழைகள் இருக்கு. நாங்கள் பிரைமரி கீ என்று சொல்லிக்கல, எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயி நம்பரை நாங்கள் கட்டாயம் அண்டர்லைன் பண்ணி இருக்க வேணும். சில பிழைகள் இருந்தாலுமே இந்த இருக்கிறதின்படி எங்களுக்கு இந்த முதலாவது ஆன்சர் ஓகேயான ஆன்சரா இருக்கும் ஓரளவு. ஸோ 35th இந்த கேள்வியில கேட்டிருக்கிற விஷயங்கள் என்னவா இருக்கும் என்று சொன்னால், ஒரு தொடர்புடைமை தொடர்பான சில விஷயம். ஸோ இந்த வீடியோன்னு டிஸ்கிரிப்ஷன்ல நான் டிபெண்டன்சிஸ் இன் டேட்டாபேஸ் அது தொடர்பான வீடியோ வந்து அட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னென்ன டைப்பான டிபெண்டன்சிஸ் வந்து இருக்கலாம் இன் டேட்டாபேஸ், அதே மாதிரி அதன் வகைகள் என்னென்ன மாதிரியான ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுமே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த பார்க்கலாம். சேம் இந்த எக்ஸாம் பேப்பர் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல ஒவ்வொரு கூற்றுகளா நாங்கள் பார்க்க முதல் வாசிப்போம். இந்த கேள்வியை ரீட் பண்ணி பார்ப்போம். இன்வென்டரி என்ற ஒரு டேட்டா டேபிள் இருக்கு, அதுல பார்ட் நம்பர்ன்றது இருக்கு, வேர் ஹவுஸ் அதாவது எந்த இடத்துல அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு இருக்கு, லொகேஷன் அந்த வேர் ஹவுஸ் இடம் எதண்டு இருக்கு, குவாண்டிட்டி என்ன அளவில் அந்த இன்வென்டரி இருக்குன்னு இருக்கு, அதை விட ஒவ்வொரு பார்ட்ஸின்டையும் வெயிட் நிறைகள், அதின் நிறம் கலர் என்று சொல்லி நிறைய பண்புகள் இருக்கு. ஆனா பிரைமரிக்கு எங்களுக்கு தெரியல. நாங்க மேபி பார்ட் நம்பரை ஒரு பிரைமரி கீயா எடுக்கலாம். சோ இங்க இருக்க போற சார்பு நிலை தங்கி இருத்தல்களுடன் ஒரு தொடர்பை கருதட்டும். முதலாவது தொடர்பு என்னண்டா, பார்ட் நம்பர் அப்படின்றது வெயிட்டையும் கலரையும் தீர்மானிக்கும். உண்மையில என்ன நடந்திருக்குன்றால் பிரைமரிக்கு எனக்கு தெரியாது, நானா இதுல ஒரு கோடு போட்டினானே தவிர இவர் தான் தார். பார்ட் நம்பர் வந்து வெயிட்டையும் கலரையும் தீர்மானிக்கும். உண்மையில இந்த பார்ட் நம்பர்
நான் அந்த அரோமா கொஞ்சம் கிளியரா போட்டுக்கொள்ளணும், உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். இங்க இருக்க போற இந்த பார்ட் நம்பர் அப்படின்றது வெயிட் கலர் ரெண்டையுமே தீர்மானிக்கும். ஸோ ஒரு அரோமா கொண்டு போட்டுக்கொள்றேன். இங்க இருக்க போற இந்த வெயிட், அதே நேரம் இங்க இருக்க போற கலர், இது ரெண்டையும் இது தீர்மானிக்கும். அடுத்த விஷயம், பார்ட் நம்பரும் வேர்ஹவுஸும் சேர்ந்து, பார்ட் நம்பரும் வேர்ஹவுஸும் சேர்ந்து குவாண்டிட்டி அப்படின்றத தீர்மானிக்கும். அப்ப இங்க இருந்து கொண்டு நான் இந்த குவாண்டிட்டிக்கு ஒரு அரோ மார்க் போடுறேன். பட் அதை டிஃப்ரெண்டான கலரா போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்ட் நம்பரும் வேர்ஹவுஸும் சேர்ந்து குவாண்டிட்டியை தீர்மானிக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்டா, பார்ட் டைமையும் வேர்ஹவுஸையும் பிரைமரி கீயா இங்க எடுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து தான் பிரைமரி கீயா இருக்கு, அப்படி எடுப்போம். அடுத்த விஷயம், வேர்ஹவுஸ் லொகேஷனை தீர்மானிக்கும். இதுக்கு நான் டிஃப்ரெண்டான ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன், பிங்க் கலர் வேர்ஹவுஸ் லொகேஷனை தீர்மானிக்கும். இப்ப இந்த இடத்துல என்னென்று வருதுன்னா, எங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா வரும். 1NF சொல்லிக்கல உண்மையில அட்டமிக் வேல்யூ இருக்கணும். ஒவ்வொரு அட்டவணையிலும் தனித்த பெருமானங்கள் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் ஜென்ரலா. இப்ப அடுத்த கதை 2NF அந்த அட்டவணை இருக்க வேண்டும் என்று சொன்னால் பார்ஷல் டிபெண்டன்சி, அதாவது இரண்டு பேர் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டாக்கள் பிரைமரி கீயா வேலை செய்யற அந்த நேரத்துல பிரைமரி கீன்ற பகுதிகளில் மாத்திரம் ஏதாவது ஒரு ஃபீல்ட் தங்கி இருக்குமா இருந்தால் அதை நாங்கள் பகுதி சார்புநிலை என்று சொல்லுவோம். இங்கே அதுதான் நடக்குது. அதாவது ரெண்டு பேர் பிரைமரி கீயா இருக்கேக்குள்ள தனித்தனியா பார்ட் நம்பர்ல குவான்டிட்டியும் வெயிட்டும் தங்கி இருக்குது, சாரி வெயிட்டும் கலரும் தங்கி இருக்குது. வேர் ஹவுஸ் லொகேஷனை தீர்மானிக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இருந்து ஒரு பிரைமரி கீயா வேலை செய்யற சந்தர்ப்பத்துல தனித்தனியா ரெண்டு பேர்லையும் வேற ஆக்கள் தங்கி இருக்கணும். அப்படி இருக்கிறத நாங்கள் பார்ஷல் டிபெண்டன்சி என்று சொல்லுவோம். பார்ஷல் டிபெண்டன்சி இருக்குமாக இருந்தால், அதாவது பகுதி சார்பு நிலை இருக்குமாக இருந்தால் அந்த இடத்துல 2NF என்ற இயல்பு நிலை பாதிக்கப்படும். 2NFக்கு நீங்கள் போகலாம். 2NF மீறுற மாதிரி தான் நாங்கள் எடுப்போம். மற்றும்படி இது 1NFல இருக்கு. 2NF பிழைச்சபடியால கட்டாயம் 3NFக்கு போகவே இல்லை. அப்ப இங்க வடிவ இந்த ஒவ்வொன்றையுமே ரீட் பண்ணும். சார்பு நிலை தங்கி இருத்தல் FD1 ஆனது, FD1 தானே இந்த சார்பு நிலை தங்கி இருத்தல் ஆனது 2NF மீறுகின்றது. இது சரியான விட. சார்பு நிலை தங்கி இருத்தல் என்றது என்ன? ரெண்டு பேர் பிரைமரி கீயா இருக்கேக்குள்ள அதுல ஒரு ஆள்ல மாத்திரம் இன்னொரு ஆள் தங்கி இருக்குது, சரி. இது 2NF மீறுது. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட். முதலாவது விடையே சரியா வந்துச்சு. ரெண்டாவது விட சார்பு நிலை தங்கி இருத்தல் FD2. FD2 முதல் சார்பு நிலை தங்கி இருத்தல் பார்ப்போம். இந்த FD2 சார்பு நிலை தங்கி இருத்தலே இல்லை, இது ஃபங்க்ஷனல். இப்ப இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குவான்டிட்டியை தீர்மானிக்கிற அப்படி என்ற பண்பு முழுமையான ஒரு சார்பு நிலை தங்கியிருத்து. ஓகே, தங்கியிருத்து. இது 1NF வருதான். 1NF அப்படின்றது நார்மலா நாங்கள் என்ன செய்வோம், ஒரு அட்டமிக் வேல்யூ இருந்தாலே அது சரி என்ற மாதிரி எடுப்போம். ஸோ இங்க நாங்கள் டேட்டா இல்லாதபடியால அதை நாங்கள் இயல்பா சொல்லிடுறோம். சார்பு நிலை தங்கியிருத்தல் FD3 3NF வருது. வேர் ஹவுஸ் லொகேஷன் அப்படின்றது, வேர் ஹவுஸ் ரெண்டையும் பிரைமரிக்கு எடுத்தா வேர் ஹவுஸ்ன்றது ஒரு பகுதி சார்பு நிலை தான். அந்த பகுதி சார்பு நிலை இருந்தா அது 3NF வருதுன்னு சொல்றது இல்ல, 2NF தான் வருது. பகுதி சார்பு நிலை இருந்தால் அது 2NF தான் வரும். இதுவும் பிழை. இன்வென்டரியின் ஆகச்சிறந்த செவ்வன் வடிவம் 3NF திருப்தி செய்யும், 3NFக்கு போவாது. இன்வென்டரியின் ஆகச்சிறந்த செவ்வன் வடிவம் 2NF திருப்தி செய்யும், 2NFக்கும் போவாது. இயல்பு நிலை பாதிக்குது. சோ இது இந்த அட்டவணை உண்மையில 1NF இருக்கு. இங்க நாங்கள் பகுதி சார்புல இருக்கிறபடியால 2NFக்கே போயிடாது. இந்த கேள்விக்கான சரியான விடை முதலாவது விடையா இருக்கு. சோ அடுத்த கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணுவோமா இருந்தால் 36வது கேள்வி. இங்க எங்களுக்கு 3 அட்டவணைகள் தந்திருக்கு. இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு நாங்கள் சரியான
ஒரு எஸ்கியூஎல் சம்பந்தமான ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் கன்சிடர் பண்ண வேண்டி இருக்க போகுது. சோ இந்த இடத்துல 36, 37 ரெண்டு கேள்வியுமே வந்து கீழே இருக்கிற அட்டவணைகளை பொறுத்து தான் எங்களுக்கு கேட்டிருக்கிறபடியால நாங்கள் அட்டவணைகளை கன்சிடர் பண்ணி போட்டு தான் அடுத்ததுக்கு போகலாம். ஃபர்ஸ்டா எம்ப்ளாயி இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெண்டு விதமான அட்டவணைகள் எங்களுக்கு தந்திருக்கணும். இதுல இஐடி அப்படின்றது வந்து மெயினா இருக்க போற ஒரு பிரைமரி கீ அடுப்பு நீங்க. இதுக்கு பக்கத்துல நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, டெசிக்னேஷன் இருக்குது, டிபார்ட்மெண்ட் நம்பர், salary என்று சொல்லி எங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபீல்டு இருக்கு இதுல. அடுத்து டிபார்ட்மெண்ட்ன்றது வந்து ஒரு அட்டவணை. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நேம் இருக்கு. ரெண்டே ரெண்டு அட்டவணை. நிறுவனத்தின் முகாமையானது ஏப்ரல் மாதத்தின் ஃபெஸ்டிவ் போனஸை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது. ஒரு போனஸா கொடுக்க போயிடும் இந்த ஏப்ரல் மாதம். ஃபெஸ்டிவ் போனஸ்ன்றது சலரியோட சலரின்ற அரைவாசி வீதம், அதாவது 5% சலரின்ற அரைவாசியை கூட்டின சம்பளத்தை கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சலரி வந்து 100 ருபீஸ்ன்னு சொன்னா 100 ருபீஸ் அரைவாசி எவ்வளவு 50. ஸோ உங்களோட போனஸ் வந்து 150 ரூபாய். இதுதான் உங்களோட ஐடியா. இப்படி வார மாதிரியான ஒரு ஈக்குவேஷனை நீங்க கொடுக்கணும். அப்ப என்ன கேட்டிருக்கேன்டா, ஒவ்வொரு ஊழியருக்கும் வழங்கப்படும் நேம், ஃபெஸ்டிவ் போனஸ் ஆகியவற்றை பட்டியல்படுத்துவதற்கு அப்ப செலக்ட் என்று போட்டு நேம் வேணும். ஒவ்வொரு ஊழியர் பேரும் வேணும் தானே. பேர் வந்து என்ன இங்க நேம் தானே. நேம் அதோட கம போட்டு salary பிளஸ் salary 0.5% இதுக்கு பிறகு வாரது நாங்கள் வைக்கிற பேர் as festive bonus from employee. இது சரி போல இருக்கு பாருங்க. ஏற்கனவே salary 100 ரூபாண்டா அதோட salary அரைவாசி வீதம் சரிதானே. 100 நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அரைவாசியால பெருக்குறீங்க, 0.5 பெருக்குறீங்க, ரெண்டையும் கூட்டினா 150 வரும் தான். இந்த சமன்பாடு சரி போல salary பிளஸ் salary 0.5% as என்று போட்டு நேம் போட்டுக்கணும். ஸோ முதலாவது விடையே எங்களுக்கு சரி. மிச்ச நாள் மெயின் பிள்ளைன்னு வாங்க. செலக்ட் நேம் ஃபெஸ்டிவ் போனஸ் ஆஸ். இந்த ஆஸ்ன்ற நேம் வந்து வந்தா பிறகு நீங்கள் ஈக்குவேஷன் டைப் பண்றது இல்லை. கம போட்டு அந்த ஈக்குவேஷன் டைப் பண்ணினா பிறகுதான் ஆஸ் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேர் வைக்க வேணுமே தவிர நாங்கள் பேர் வச்சுட்டு பிறகு நாங்கள் ஈக்குவேஷன் டைப் பண்றது பிழையான ஒரு மெத்தட். ஸோ செகண்ட் ஆன்சர் எங்களுக்கு wrong. அடுத்த கிரியேட் ஃபெஸ்டிவ் போனஸ். கிரியேட் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறது செலக்ட் தானே பண்ணி பார்க்க போறோம். செலக்ட் நேம் ஃபெஸ்டிவ் போனஸ் ஈக்குவல் அப்படி என்று வருது. ஈக்குவல் என்ற சிம்பிள் வந்து நாங்கள் ஒரு நாலஞ்சு யூஸ் பண்றது இல்லை. ஸோ இது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அடுத்தது வந்து செலக்ட் நேம். ஓகே, ஃபெஸ்டிவ் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தனியா ஃபெஸ்டிவ் போனஸ். இங்க ஃபெஸ்டிவ் போனஸ் ஒரு ஃபீல்டே எங்கள்கிட்ட இல்லை. ஃபெஸ்டிவ் போனஸ் இருந்தா தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணியே பார்க்கலாம். அப்படி ஒன்றே இல்லை எங்கள்கிட்ட. உண்மையில முதலாவது ஆன்சர் சரியான ஆன்சரா இருக்கும். உங்களுக்கு இந்த எஸ்கியூஎல் ஏதாவது டவுட் இருக்குமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிற எஸ்கியூஎல் அப்படின்ற வீடியோவை கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த கேள்வியை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தா உங்களால சரியான ஒரு விடைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ன்றது இதுக்கான சரியான ஆன்சரா இருக்கும். இந்த 0.5% நாங்கள் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. 36வது கேள்விக்கு நாங்கள் இங்க முதலாவது விடையை போடக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஓகே. பட் இப்ப அடுத்த விஷயமா நாங்க பார்க்க போறது 37. இதுல இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒரு திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஊழியர்களின் பெயர்கள் அனைத்து ஊழியர்களின் திணைக்கள பெயரையும் நாங்க வந்து ரிட்ரீவ் பண்ணோம் அப்படின்னு அங்க இருந்து எடுத்து பார்க்கலாம். இதுக்கு எஸ்கியூஎல்ல வந்து சரியான கூற்று என்னன்றதுதான் உங்களோட கேள்வி. அப்ப இதுல வந்து அவுட்டர் ஜாயின் பாவிச்சிருக்கணும், ரைட் ஜாயின் பாவிச்சிருக்கணும், நேச்சுரல் ஜாயின் பாவிச்சிருக்கணும், வாட் எவர், அது எங்களுக்கு இஷ்யூ இல்லை. பட் எது சரி என்றதுதான் உங்களோட கேள்வி. இதை நீங்கள் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் எந்தெந்த அட்டவணைகள்ல இருந்து எது எடுக்க போறீங்கன்றதுதான் முக்கியம். மெயினா பாருங்க, 38வது கேள்வியில இருக்க போறது 36வது கேள்வியில இருந்தா இந்த கான்செப்ட் வாரபடியால நாங்கள் அந்த டேபிளையும் வச்சு பார்ப்போம். இந்த டேபிள்ல பாருங்க, ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் ஒதுக்கப்பட்டு நான் இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கொள்றேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த கேள்வியை நாங்கள் ஃபர்ஸ்டா பார்ப்போம். முதலாவது விடையை பார்த்து சரியென்றா அதை அடுத்து தொடக்க முடியாது.
ஒரு திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் பெயர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களின் திணைக்கள பெயர்களையும் நாங்கள் வந்து திரும்பெடுக்க வேண்டியிருக்கோம். ஒரு திணைக்களத்துக்கு ஒதுக்கப்பட்ட ஊழியர் என்று சொல்லிக்கல அவன் பேர் என்ன, நேம். அடுத்த வந்து திணைக்களத்தின் பெயர் டி நேம், ஊழியர்களின் பெயர் திணைக்கள பெயர். இப்ப அது ரெண்டு உங்களுக்கு இருக்கும்னு பார்க்கணும். செலக்ட் இருக்கு, நேம் இருக்கு, டி நேம் இருக்கு. ஓகே, ஃப்ரம் எங்க எம்ப்ளாயி என்ற டேபிள்ல தானே இது எல்லாமே இருக்கு. ஸோ அதுவும் சரி, எம்ப்ளாயி. இனி ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், அது ஓகே. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்ன்றது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு டேபிள ஜாயின் பண்ண போறோம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டி என்ற பேர் வச்சிருக்கிறோம். டி டிபார்ட்மெண்ட் டேபிள் டி என்று வச்சுட்டு ஆன் இ டாட் டிஇபிடி நம்பர். இந்த இடத்துல இவர் இ என்று சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா அடுத்த அட்டவணையில பேர் எம்ப்ளாயி என்று போட்டு உண்மையில இதுல ஒரு இ என்ற வேர்ட் போட்டிருக்க வேணும். அப்பதான் அது இ என்றது என்னன்னு எங்களுக்கு தெரியும். உண்மையில எம்ப்ளாயி பக்கத்துல இ என்று போட்டா தான் எங்களுக்கு தெரியும் உண்மையில இ என்று போட்டிருக்க வேணும் இதுல. அப்ப ஈல இருக்க போற டிபார்ட்மெண்ட் நம்பரும் டில இருக்க போற டி நம்பரும், அது இன்றது எம்ப்ளாயி தானே, இ நம்பர்ன்றது வந்து இந்த எம்ப்ளாயி நம்பரும் இங்க இருக்கிற டி நம்பரும் அந்த ஒரு ஃபாரின் கீல ஜாயின் பண்ணி இருக்கேன். அதாவது இந்த டேபிள்ல இருக்க போற டிபார்ட்மெண்ட் நம்பர்ன்றது வந்து இங்க இருக்கு. நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இங்க இருக்க போற டிபார்ட்மெண்ட்ன்றது இங்க இருக்கு. இது ரெண்டையுமே சமப்படுத்துறேன். ரெண்டாம் நம்பர்ண்டா இது ரெண்டாம் நம்பர் இப்படி இருக்கேக்குல தான் நான் ஒப்பிடுவேன். ரெண்டும் சமனா இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல தான் நாங்கள் நேமையும் டி நேமையும் பார்க்க வேணும். இந்த முதலாவது ஸ்டேட்மெண்ட்ல பிழை என்று சொல்றதுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஆக அப்ப அடுத்தடுத்த கேள்வியில தான் பிழை இருக்கு. அடுத்தடுத்த பிழைகள் செலக்ட் நேம் டி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி, அது சரி. ரைட் அவுட்டர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டி via e dot department number d dot d நம்பர். ஈல இருக்க போற டிபார்ட்மெண்ட் நம்பர்ன்றது டிஇபிடி நம்பர்ன்றதும் டில இருக்கிற டி நம்பர்ன்றதும் சமனா இருக்குதாம். இரண்டும் சமனா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன செய்யணும், எங்களுக்கு தேவையான ரெண்டு பேர் எடுக்க சொல்லி சொல்லிக்கணும். இதுவும் எங்களுக்கு மேபி சரியா வரலாம், என்ன புள்ளி என்று சொல்லி நாங்க செக் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க செலக்ட் நேம் கம டி நேம் போட்டிருக்கிறோம். ஓகே, ஃப்ரம் எம்ப்ளாயி என்று போட்டு ரைட் அவுட்டர் ஜாயின் போட்டு டிபார்ட்மெண்ட் டி. இப்ப ரைட் அவுட்டர் ஜாயின்ன்றது வந்து ரைட் சைட்ல இருக்க போற அட்டவணையை நாங்க கன்சிடர் பண்ணோம். எல்லா இடமே ஒரு குமனான மிஸ்டேக் இருக்கு. இ என்றதை வந்து இவன் மென்ஷன் பண்ணல, எம்ப்ளாயி என்றதை மென்ஷன் பண்ணினா தான் அது எங்களுக்கு இ என்று தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இப்படியே இல்லை. அப்ப இந்த இடத்துலயும் கூட இ என்றது என்னன்னு எங்களுக்கு தெரியாதபடியால எங்களுக்கு இந்த முதலாவது ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணிக்க அவுட்புட் பிள்ளையா தான் பிறக்கும். அடுத்த பிரச்சனையும் அதே தான். அதை ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். பார்த்தால் இ என்றது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இ டாட் டிபார்ட்மெண்ட் நம்பர் இ என்றது என்னன்னு எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் இதுல இ என்றா என்னன்னு கொடுத்துருக்கோம், எம்ப்ளாயி என்ற டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த விஷயம் இதே தான், நீங்க இ என்று சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ உண்மையில நீங்க நேச்சுரல் ஜாயின் எந்த ஜாயினும் பாவிக்கலாம். இது மூன்றுமே கிட்டத்தட்ட ஓகே, ஒரே கன்செப்ட்லாம் வருது. பட் இந்த இடத்துல எம்ப்ளாயிக்கான நேமை கொடுக்கறதுக்கு மறந்துடும். ஸோ இந்த ஜாயின்ஸ் தொடர்பான சரியான ஐடியா ஒன்று நீங்க எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், எல்லாம் எப்படி நாங்கள் ஈக்குவல் பண்ணி எடுக்கலாம் என்ற ஐடியா உங்களுக்கு தேவை என்று சொன்னால், நான் டிஸ்கிரிப்ஷன்ல SQL தொடர்பான வீடியோ வந்து தனியா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிட்டு இங்க நாங்கள் ஜாயின்ஸ் பற்றிய ஒரு விளக்கத்துக்கு வருவமா இருந்தா உங்களால ஒரு சரியான விடைக்கு இங்க வரக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இங்க சின்ன சின்ன மிஸ்டேக் இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்லயுமே இருக்கு. அதை கரெக்ட் பண்ணி உண்மையில சரியான ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்ன்றதை நீங்க அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணி அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என்ன சரியான குவேரி இதுக்கு வரும்ன்றதை நீங்க இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக் கொள்ளுங்க. அதுக்கான ஆன்சர் ஓகேயா இல்லையான்னு சொல்லி நான் அந்த கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்ணிக்கொள்றேன். ஸோ 37 உங்களுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின். ஸோ இதுல எல்லா விடையுமே சின்ன சின்ன மிஸ்டேக்கோட இருக்கு. சரியான ஜாயின் டைப்பை நீங்களா கண்டுபிடிச்சு இவர் கேட்ட கேள்விக்கான விடையை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாப்போம் என்ன வருமானு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓரளவுக்கு ஓகே.
ஜஸ்ட் அந்த இ என்ற வேர்டு ஆட் பண்ணினால் சரி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்க போற கேள்வி வந்து 38வது கேள்வியா இருக்குங்க. இந்த 38வது கேள்வி நாங்கள் எதுக்கு மூவ் பண்றோம் என்றால் ப்ரோக்ராமிங் அப்படி என்ற ஒரு கன்செப்டுக்கு தான் மூவ் பண்றோம். ப்ரோக்ராமிங் என்ற கன்செப்டை பொறுத்த மட்டும் நாங்கள் நிறைய டேட்டா டைப்ஸ் வந்து வச்சிருக்கோம். அதுல இருக்க போற டேட்டா டைப் தொடர்பான சில கன்செப்டுகள் தான் நீங்க கேட்டுக்கொண்டு வரீங்க. ஸோ ஒன் பை ஒன்னா இந்த கேள்வியை ரீட் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் நாங்க ஒன் பை ஒன்னா இங்க நாங்க செக் பண்ணி. ஸோ இந்த 38வது கேள்வியை பொறுத்த மட்டும் பைத்தன் கூத்துக்களை கருதுகன்னு சொல்லியிருக்கிறோம். பைத்தன் கூத்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கல எங்களுக்கு வந்து சில டேட்டா டைப்ஸ் வந்து எங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த டேட்டா டைப்ஸ் பார்ப்பீங்களாக இருந்தால் லிஸ்ட், டப்பிள், செட். லிஸ்ட்ன்றது அடையாளம் வந்து உண்மையில இப்படி ஒரு அடையாளமா இருக்கும். டப்பிள்ன்றது கொமனா நாங்கள் வளைவான பிராக்கெட்டால மார்க் பண்ணுவோம். செட்ன்றது வந்து இப்படி கேர்லி பிராக்கெட்டை வச்சுக்கொண்டு நாங்க மேக் பண்ணி கொண்டு வருவோம். இது எல்லாமே சேம் எங்களோட ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல இருக்க போற ஒரு பிளேலிஸ்ட். பைத்தன் ப்ரோக்ராமிங் என்ற பிளேலிஸ்டில் எல்லா விஷயமும் நாங்க ஒன் பை ஒன்னா விளங்கப்படுத்தி இருக்கிறோம். ஸோ நான் பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொள்றேன். அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் பார்த்தா பிறகு இந்த வீடியோல இந்த கேள்வி நீங்க பார்ப்பீங்களா இருந்தா உங்களால ஃபுல் ஐடியாவோட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம், இந்த லிஸ்ட்ன்றது வந்து 0, 1, 2 சொல்லி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. டப்பிள்ன்றதும் அதே தான் 0, 1, 2 சொல்லி அதன் இண்டெக்ஸ்ன்றது எல்லாம் இருக்கு. ஆனா செட் வந்து எந்த ஒரு ஒழுங்கிலும் இருக்காது. இது வந்து அன்ஆர்டர்ட் டேட்டா டைப் சொல்றது. பட் பைத்தன்ல இருக்கிற லிஸ்டும் டப்பிளும் ஆர்டர்ட் மேனர்ல தான் இருக்கு. அடுத்த விஷயம் நாங்க சொல்ல வேண்டியது லிஸ்ட்ன்றது வந்து நாங்க மாத்தலாம். அதாவது மியூட்டபிள் டேட்டா டைப் சொல்லுவோம். டப்பிள்ன்றது ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப், அதாவது மாற்றப்பட முடியாத ஒரு தரவு வகை. அடுத்து செட்ன்றதும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மையில அது ஒரு ஒழுங்குல இல்லாதபடியால் இப்ப நீங்க தேவை என்று சொன்னா இதுல ஆட் பண்ணலாம், மாத்தலாம், எந்த ஒரு சேஞ்சுக்குமே உட்படுத்தலாம். இப்படி ஒரு கன்செப்ட் இருக்கிறபடியால நாங்கள் இது சரி என்று சொல்லி பார்ப்போம். இப்ப நாங்கள் ஆட் பண்றதுன்றது வேற விஷயம், மியூட்டபிள் இம்மியூட்டபிள்ன்றது வேற விஷயம். மியூட்டபிள் இம்மியூட்டபிளை பற்றி கன்சிடர் பண்ணி கொண்டு வரையில நாங்கள் இப்படி பார்க்கிறோம். இம்மியூட்டபிள் அப்படின்ற டேட்டா டைப்புக்குள்ள என்எஸ்டி என்று ஞாபகப்படுத்தலாம். நம்பர், ஸ்ட்ரிங், அதை விட பாத்தீங்கன்னா டப்பிள். இந்த அளவும் நீங்க மாற்றப்பட முடியாத டேட்டா டைப் இம்மியூட்டபிள் டேட்டா டைப் எடுப்பீங்க. மியூட்டபிள் மாற்றப்படக்கூடிய டேட்டா டைப் என்னவா இருக்கும்னா அதை விட இருக்க போற இந்த லிஸ்டா இருக்கலாம், டிக்ஷனரியா இருக்கலாம், செட்டா இருக்கலாம். இது எல்லாமே வந்து என்னன்னா மியூட்டபிள் மாற்றப்படக்கூடிய டேட்டா டைப்பா இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கல உண்மையில லிஸ்ட்ன்றது உருப்படிகள் வரிசைப்படுத்தப்பட்டனன்றது சரியானவை. அதே நேரம் மாற்றப்படக்கூடியவை என்றதும் சரியானவை. இங்க மியூட்டபிளான இருக்கு லிஸ்ட்ன்றது சரி. டப்பிள் என்பது வரிசைப்படுத்தப்பட்டன, அது சரி. மோடர்ல இருக்கின்றது சரி. மாற்றப்பட முடியாதவை, இதுவுமே சரியானவை. ஏயும் பியும் சரி. செட் என்பது வரிசைப்படுத்தப்படாதது சரி. மாற்ற முடியாதவை அப்படி என்றது ஒரு பிழையானவிட. ரீசன் என்னவா இருக்கும் என்று சொன்னால் இங்க செட்ன்றது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப், மாற்றப்படக்கூடியவை. சோ இந்த இடத்துல ஏயும் பியும் சரி என்றதுதான் எங்களோட கன்செப்டின் படி உண்மையில சரியான ஒரு விடையா இருக்க போது. 38வது கேள்விக்கான சரியான விட வந்து 4வது விடையா எங்களுக்கு இருக்கு. சோ இந்த வீடியோ செஷனை பொறுத்த மட்டும் நாங்கள் பைத்தன்ல வந்த ஒரு டேட்டா டைப் கேள்வி மட்டும் பார்த்திருந்தோம். அடுத்த வீடியோ செஷன்ல நாங்கள் கோடிங் சம்பந்தமான பைத்தன் கேள்வியோட மீட் பண்ணிக்கொள்வோம். ஒரு புது கன்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.